காட்பாடியில் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையிலுள்ள வேளாண் கட்டிடத்தை இடித்துவிட்டு அனைத்து வசதிகளுடன் புதிய கட்டிடம் கட்டித்தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி கல்புதூர் பகுதியில் 50 ஆண்டுகள் பழமையான வேளாண் துறைக்கு சொந்தமான கட்டிடம் உள்ளது. இந்த கட்டிடத்தில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்குவதற்காக அரசு சார்பில் விதைகள், உயிர் உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் உள்ளிட்டவை பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. ஆனால் இடுபொருட்கள் வைக்கப்பட்டுள்ள வேளாண் கட்டிடம் தற்போது விரிசல்கள் விட்டும் ஜன்னல் கதவுகள் உடைந்தும் சிதிலமடைந்து மிகவும் மோசமான நிலையில் காட்சியளிக்கிறது. இதனால் சிறு மழை பெய்தால் கூட வேளாண் கட்டிடத்தின் உள்ளே வைக்கப்பட்டுள்ள இடுபொருட்கள் அனைத்தும் வீணாவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். காட்பாடி ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் எங்கள் அப்பா காலத்திலேருந்து நானும் போயிட்டு விதைகளும் மருந்துகளும் வாங்கின்னு வரோம். ஆனால் அந்த மருந்துகளும் விதைகளும் போதிய முளைப்பு திறன் இல்லாமல் இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த பில்டிங் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. அரசு எவ்வளோ மானிய திட்டத்தில் கொடுக்குது விவசாயிங்க பயனடையணும். அந்த பொருளெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு இந்த இருப்பு கிடங்குகளை வச்சு விநியோகம் பண்ணும்போது அது விவசாயிங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதில்ல. அதனால் இந்த பில்டிங்கை இதே இடத்துல ஒரு ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையமாக புதுப்பித்து கட்டி கொடுத்தாக்கா இந்த பகுதியில் இந்த வட்டாரத்தில் உள்ள விவசாயிங்க நிறைய பேர் பயனடைவாங்க. மேலும் இந்த கட்டிடத்தின் உள்ளேயே வேளாண் உதவி இயக்குனர் அலுவலர், கணினி பயன்பாட்டாளர் ஆகியோர் பணியாற்றுவதாகவும் அவர்கள் பணியாற்றும் போது அவ்வப்போது மேற்கூரைகளில் இருந்து சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்து அடிபடுவதாகவும் தெரிகிறது. இது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டும் விவசாயிகள் வேளாண் துறைக்கு அரசு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த அக்ரி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கினப்போ கட்டினது. இப்போ சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் 77 வருஷம் ஆகிப்போச்சு. இது வரைக்கும் மாற்றி அமைக்கல இந்த பில்டிங்கை. பார்த்தீங்கன்னா காட்பாடியில் ஒரு 5000 விவசாயிங்க இருக்கிறாங்க. இது வரைக்கும் இவ்வளோ விவசாயிங்க விவசாய தொழிலே விட்டுடுவாங்க. இந்த பில்டிங் பார்த்தா ஐயோ விதையும் கிடைக்கல. விதை தான் பேராயுதுன்னு நம்மாழ்வார் சொல்லியிருக்காருங்க. விதையை பாதுகாத்தா தான், எங்களுக்கு விதை கொடுத்தா தான் நாங்கள் பயிர் செஞ்சு மறுபடியும் உங்களுக்கு விதை கொடுப்போம். இன்னும் விவசாயம் பெருகும். விவசாயத்தை நம்ம முதல் விதையை பாதுகாக்கணும். அது அப்புறம் உயிர் உரத்தை பாதுகாக்கணும். இதெல்லாம் பாதுகாக்கணும். முதல்ல அதிகாரிகளை பாதுகாக்கணும். இந்த கட்டடம் ரொம்ப பாழடைந்த கட்டடமாக இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு விவசாயிகளுடைய பொருள்கள், மருந்துகளும் அந்த விதைகளும் அனைத்துமே மேலே அந்த சீலிங், அதாவது மேல் கூரைகள் போயிட்டதுனால இந்த உள்ள வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள் காக்கும் பட்சத்தில் இது ஒரு புதிய கட்டிடமாகவது இந்த அரசு செஞ்சு கொடுக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை, பிரதான கோரிக்கையாக முன்வைக்கிறோம். எனவே விவசாய இடுபொருட்களை உரிய முறையில் பாதுகாத்திடவும், அரசு ஊழியர்கள் அச்சமின்றி பணியாற்றவும், சிதிலமடைந்த வேளாண் கட்டிடத்தை நவீன வசதிகளுடன் புதுப்பித்து தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளும் தெரிவிப்பது என்னவென்றால், நாங்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு நாங்கள் பணி செய்வதாகவும் இது குறித்து நாங்கள் அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றோம். அவர்களும் இந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தருவதாக தெரிவிக்கின்றனர். ஆனால் இதுவரை அந்த பணியை துவங்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றனர். இந்த விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய இந்த கட்டிடத்தை புதுப்பித்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் முன்வைத்திருக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் செய்தியாளர் பிரீத்குமார்.